அன்புமிக்க நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்திருந்த ஆமீர் கானின் லகான் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கிழக்கிந்திய கம்பெனி விதித்திருந்த வரியிலிருந்து தங்கள் சமஸ்தானத்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு பட்டிக்காட்டான்களான ஆமீர் கானும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியை உருவாக்கியிருப்பார்கள். பிரம்மாண்டமான கம்பெனி அதிகாரிகளினுடைய அணிக்கு எதிராக விளையாடி வெற்றி பெறுவார்கள். அதன் காரணமாக கம்பெனி அரசு அந்த சமஸ்தானத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த 2 வருட வரி நிலுவையை ரத்து செய்யும். அன்றைக்கு லகான் அணி மக்களை வரி கொடுமையிலிருந்து காப்பாற்றியது. மக்கள் தப்பி பிழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு IPL அணிகள் காவல்துறையினுடைய உத்தரவையும் மீறி வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி மக்களை கொல்லும் அணிகளாக மாறி போய்விட்டன. 2008ஆம் ஆண்டில் IPL தொடங்கப்பட்ட பிறகு RCB அணியை $112 மில்லியன் ஏலத்தில் எடுத்தார் சாராய சாம்ராஜ்ய அதிபர் விஜய் மல்லையா. அதன் அப்போதைய மதிப்பு 700 கோடி ரூபாய். வங்கிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதை ஸ்வாகா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார் மல்லையா. இன்று லண்டனில் சுகமாக வசித்துக் கொண்டிருக்கிறார். மல்லையா கூறுகிறார், பெங்களூர் RCB அணியை வாங்கியதற்கான முக்கியமான நோக்கமே என்னுடைய விஸ்கி பிராண்டான ராயல் சேலஞ்சை ப்ரொமோட் செய்வதற்கு மட்டும்தான். அதுபோலத்தான் இன்றைக்கு RCB அணியின் சொந்தக்காரராக விளங்கும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனத்திற்கும் கிரிக்கெட்டின் மீது காதலும் கிடையாது, கிரிக்கெட் ரசிகர்களின் உயிர்களின் மீது மதிப்பும் கிடையாது. கடந்த 2008ஆம் ஆண்டில் நுழைந்த T20 கலாச்சாரம் மிக முக்கியமானது. ஒரு நாள் போட்டியையும் டெஸ்ட் போட்டியையும் காண்பதற்கு நேரமற்ற நம்முடைய பிள்ளைகள் விரைவான போட்டியை விரும்பினார்கள். அவர்களுக்கு வேண்டியது விரைவான ஆட்டம், விரைவான முடிவு. ஒற்றை ரன்களை அவர்கள் விரும்பவில்லை, பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் மட்டுமே அவர்கள் விரும்பினார்கள். அதன் உச்சக்கட்டம்தான் 36,000 பேர் மட்டுமே கொள்ளளவு கொண்ட சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரே பொழுதில் 2 லட்சம் பேர் தாங்கும் என்ற விபரீதமான அவர்களுடைய எதிர்பார்ப்பு. போலீஸ்காரர்கள் குறைவாக இருந்தார்கள், பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்வதெல்லாம் வெற்று கோஷங்கள். அந்த கும்பலை நோக்கி நம்ம எது தள்ளியது? நம்முடைய அறிவு அப்போது என்ன செய்தது? IPL ரசிகர்கள் சற்று யோசிக்க வேண்டும். வெற்றி கொண்டாட்டத்தை இன்னும் சில நாட்கள் தள்ளி போட்டிருக்கலாமே. நாட்டில் 75 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் 25 வயதை ஒட்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று லட்சிய நாயகர்கள் இப்போது யாரும் கிடையாது. அரசியல்வாதிகளிடமிருந்தும் சினிமா நட்சத்திரங்களிடமிருந்தும் T20 மேட்ச்களில் சிக்ஸர்களை விளாசுகின்ற வீரர்களிடமிருந்தும் தான் அவர்கள் லட்சிய நாயகர்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அப்படியாகத்தான் பெங்களூர் இளைஞர்களுக்கு விராட் கோலி லட்சிய நாயகனாக மாறுகிறார். ஸ்டேடியத்தின் வெளியே பிணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து கொண்டிருக்க அந்த லட்சிய நாயகன் கொண்டாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார். கடந்த தலைமுறை இளைஞர்களுக்கு நாட்டின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நேரம் இருந்தது, மனமும் இருந்தது. நாட்டின் புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களான தில்லி பல்கலைக்கழகமும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் மாணவர்களினுடைய விவாத களங்களினுடைய முன்னணியாக திகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு கல்லூரிகளில் மாணவர்களிடமிருந்து வரலாற்றையும் பொருளாதாரத்தையும் அரசியலையும் விதை நீக்கம் செய்துவிட்டோம். நாட்டில் நடப்பதும் வீட்டில் நடப்பதும் இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய வாகனங்களையும் மொபைல் ஃபோன்களையும் சினிமா டிக்கெட்டுகளையும் தங்களுடைய சம்பாத்தியத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள்? எத்தனை இளைஞர்கள் கடந்த 1 வருடத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை படித்திருக்கிறார்கள்? இன்றைக்கு இளைஞர்கள் மிக வேகமாகவும் அதிகமாகவும் சம்பாதிக்க துடிக்கிறார்கள். அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்ற நுகர்வு கலாச்சாரத்தில் திளைக்கிறார்கள். கல்லூரி பருவம் வரை கர்ப்பப்பைக்குள் இருக்கும் சிசு போல வளருகின்ற அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் மாடு என்ற கன்றுக்குட்டி போல துள்ளி குதித்து ஓட துடிக்கிறார்கள். விரைவான திருமணம், விரைவான வாகன கடன்கள், விரைவான வீட்டுக் கடன்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. EMI வலையில் சிக்குகிறார்கள், பணச்சுமையில் மூழ்குகிறார்கள். அதை போக்க பங்குச்சந்தையில் நுழைகிறார்கள். அந்த சுமையையும் இறக்கி வைக்க IPL போட்டிகளில் நுழைகிறார்கள். இப்படியான இந்த விஷ போதையில் அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு சுகமாகவும் இருக்கிறது, வசதியாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.